ராமதாஸ். அடிக்கடி நீங்களே சொல்லிக்குவீங்க, நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். நீங்க சன் ஆஃப் ராமதாஸ்ன்னு சொன்னா நோ 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 டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லிக்குவீங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எங்கிருந்து வந்தாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வர வர நான் என்ன சொன்னாலும் நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. அட சத்தியமா அவர் அங்கிருந்தாங்க வந்தாரு. அட அம்மா சத்தியமா அவர் அங்கிருந்தா வந்திருக்கிறாரே. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எம்பிபிஎஸ் அவர்களே, நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்களே தயவு செய்து சொல்லிருங்க. நெருப்புடா நெருங்குடா பாப்போம். பாருங்க, நெருப்பில் வந்தவர்கள் நாம். நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது. இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம் நாம் பண்ணிக்குள்ள சத்திரியர்கள் தான். ஸ்டாப் 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 ஸ்டாப். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எம்பிபிஎஸ் அவர்களே, நீங்க மருத்துவரா இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கறேன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. புராணம் தான் உண்மைன்னு இப்ப வரைக்கும் நீங்க நம்புறதுனால ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் படிச்சுட்டு பேசினா தப்பு மிஸ்டர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே. செகண்ட் பார்ட்டும் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டு, இப்போ செகண்ட் பார்ட்டு அப்படிங்கிறது இதை நீங்கெல்லாம் இப்போ நீங்க எல்லாம் யாருன்னு நான் சொன்னா தப்பா போயிடும். நான் அதை சொல்லவே மாட்டேன், ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் சொல்றதே அசிங்கம்னு நான் நம்புறதுனால நான் சொல்றதை விட அம்பியை அழகா விளக்கமா சொல்லுவாரு. சொல்லுங்க அம்பியே. கொன்னாச்சு ராமர் 21 தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை கொன்னுட்டார். இது முதல் நாள் பார்த்தோம், பஞ்சசியமந்தகம்ங்கிற க்ஷேத்திரம் பார்க்கும்போது கொன்னுட்டார். இப்போ விஞ்சிருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்னிகள். குழந்தை இல்ல, என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோகிதர் சொன்னாராம், ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெத்துக்குங்கோ அப்படின்னு சொன்னதா பாரதத்துல எடுக்கிறார். இப்ப நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, இவர் சத்திரியரா யாருன்னு. ஏன்னா சத்திரியர்கள் எல்லாம் ஆண் வம்சத்தில் வந்தவர்கள். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சத்ரியாஸ் ஷவம் ஆயிட்டாங்க. இரண்டாம் பாகம் தொடங்கியதிலிருந்து ஒரு சத்திரிய குலராஜாக்களும் இல்லையாம். அப்புறம் சத்ரியாஸ் எல்லாம் சாந்தமாயிட்டாங்கோ. ஏன் சாந்தமாயிட்டாங்கன்னா அம்பிதா சொல்றா, சத்ரியாஸ் ஒருத்தனும் இப்ப லேதாமா. லேட்டான சத்ரியாஸோட பிராமணாஸ் கலந்துட்டாலாம். அது பிராமண ஆண்களுக்கு மட்டுமே அதுக்கு பிராப்தம் இருக்காம். அந்த பிராப்தத்தின் பயனை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பிபிஎஸ் விட்டுட்டா, ஏன்னா சத்ரியாஸ்க்கு எம்பிபிஎஸ் முக்கியம் இல்ல. மிஸ்டர் டாக்டர் அன்புமணி அவர்களே, நீங்க சொல்ற புராணத்தை நீங்க நம்புற மாதிரி இருந்தா அம்பி சொன்னது முழுக்க முழுக்க புராணம் தான். இது கதை, கட்டுக்கதை. இத நான் நம்பல, ஆனா நீங்க இதை நம்புறதுதான் ஆச்சரியமா இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்ன புராணத்தின்படி நீங்க யாரு, அம்பி சொன்ன புராணத்தின்படி நீங்க யாரு? இதுக்குத்தான் படிங்கன்னு சொல்றது. நம்ம கனக சுப்புரத்தினம் அவர் செஞ்ச ஒரே தவறு பேரை பாரதிதாசன்னு மாத்தினது தான். கனக சுப்புரத்தினத்தோட எழுத்துக்கள்ங்க. பொய்யிலே கால்படி புரட்டிலே முக்காப்படி வையகம் ஏமாற்றும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி? எப்படி ராமதாஸ் அவர்களே, டாக்டர் எம்பிபிஎஸ் அவர்களே, அன்புமணி ராமதாஸ் அவர்களே, வீர சத்திரியகுல அன்புமணி ராமதாஸ் அவர்களே, ஒரு சத்திரியனும் இல்லாதப்பவும் திருப்பியும் சத்திரியகுல தலைவரான ராமதாஸ் அவர்களே, அன்புமணி ராமதாஸ் அவர்களே, எம்பிபிஎஸ் அவர்களே. ரொம்ப சொல்லிட்டேனோ, சத்திரியர்களுக்கெல்லாம் வாய் வலிக்குது. சத்திரியகுல டாக்டர் அன்புமணி எம்பிபிஎஸ் அவர்களே, வெறும் 4 வருஷத்துல ஆண்ட பரம்பரை அழகு பரம்பரையா மாறிடுச்சு. ஆட யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம தினகரன் தான். என்ன பண்ணாரு? 4 வருஷத்துக்கு முன்னாடி ராஜ நடந்தாரு, ஆண்ட பரம்பரை நினைச்சுக்கிட்டாரு. ரத்தத்துல சத்திரிய அணுக்கள் மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்தது. ஓடுன்னு வெறும் சத்திரிய அணுக்கள் மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரோல் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு உண்மையாவே என்ன ரத்தம் ஓடுதுன்னு சொல்லிட்டாங்க. ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்கணும், வெள்ளை அணுக்கள் எவ்வளோ இருக்கணும், சிவப்பு அணுக்கள் எவ்வளோ இருக்கணும்னு டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த வெள்ளையும் சிகப்பும் சேர்ந்து எந்த அளவுக்கெல்லாம் போரிட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க இந்த டாக்டர்ஸ். இவங்கள எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இல்ல, ட்ரோல் டாக்டர்ஸ். இந்த ட்ரோல் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தினகரனோட லேப் டெஸ்ட்டை எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரோல் டாக்டர்ஸ் கொடுத்த டெஸ்ட்டை படிச்சுட்டு தம்பி சொல்லியிருக்கிறாரு, சார் வெறும் பிளட்டு தான் சார்,
சேம் பிளட் தான் சார். எனக்கும் சேம் பிளட், என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் சேம் பிளட் சார். நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு நினச்சேன். ஆனால் டெஸ்ட்டில் வெறும் குரூப் மட்டும்தான் போட்டிருந்தது. என் குரூப்பும் எனக்கு கீழே ஒருத்தர் இருந்துட்டு இருக்கான்னு நான் நினச்சேன்ல, ஆண்ட பரம்பரை. எங்கள் 2 பேர்த்து குரூப்பும் என்னன்னு பார்த்தா நாங்கள் 2 பேருமே ஒரே குரூப்பாமா. டெஸ்ட்டில் பார்த்தா பி பாசிட்டிவ்னு போட்டிருந்தது. ஆமாங்க, நான் பி பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த ட்ரோல் டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க பி பாசிட்டிவ்ங்கிறது ஒரு குரூப்புங்க அப்படின்னு. இந்த பி பாசிட்டிவ் இருக்கிற நீயே பி பாசிட்டிவாகவே இருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த டெஸ்ட்டெல்லாம் படித்தேன் நான். இப்படியெல்லாம் கை வச்சுக்காம சார் இதுக்கான டப்பு இங்கே நீங்களே போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹம் பண்ண முடியாது, த்ரோட் ஏற்கனவே பெயினாக இருக்குது. அப்படி ஹம் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் ஆண்ட பரம்பரை இல்லை, நான் ஒன்றும் ஆண்ட பரம்பரை இல்லை. அந்த தம்பி தான் சொல்கிறாரு அனைவரும் சமம். இப்போவும் கையை இப்படித்தான் வச்சிருந்தாரு, ஆனால் சமம்னு வச்சிருந்தாரு. தம்பி என்ன படிச்சாருன்னு தெரியல. தம்பியோட லேப் டெஸ்ட்டே இன்னொருத்தங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அன்புமணி எம்பிபிஎஸ் அவர்களே, நீங்கள் பல பேருக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சஜஷன் கொடுக்குற ஆள். அதுவும் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் அவங்க டெஸ்ட்டே எடுப்பாங்க. அது உடனே உங்களுக்கு கிடைக்கவும் செஞ்சிடும். இப்படி மற்றவங்களுக்கெல்லாம் டெஸ்ட் எடுக்கணுங்கிற இடத்துல இருக்கிற நீங்கள் உங்களுக்கு டெஸ்ட் எடுக்காமல் போயிட்டீங்களே மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே. புராணத்தின்படி நீங்கள் சத்திரியர்கள் அப்படின்னா புராணத்தின்படி அம்பி சொல்கிறபடி நீங்கள் என்ன சத்திரியர்கள்னு சொல்லிடுங்களேன். அம்பியே இன்னொரு வாட்டி அழகாக சொல்லுப்பா, அன்புமணிக்கு புரியுற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரியான அசிங்கத்தையெல்லாம் நாங்கள் பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு திராவிடம் கற்றுக் கொடுத்துருக்கு. நீ தான் அழகாக சொல்லுவல்ல, அன்புமணிக்கு புரியுற மாதிரி சொல்லிடு. கொன்னாச்சு ராமர் 21 தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை கொன்னுட்டார். இது முதல் நாள் பார்த்தோம், பஞ்சசியமந்தகம்ங்கிற க்ஷேத்திரம் பார்க்கும்போது கொன்னுட்டார். இப்போ விஞ்சிருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்னிகள். குழந்தை இல்ல, என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோகிதர் சொன்னாராம், ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெத்துக்குங்கோ அப்படின்னு சொன்னதா பாரதத்துல எடுக்கிறார். கேட்டுக்கோங்கோ சத்திரிய எம்பிபிஎஸ் டாக்டர் அன்புமணி அவர்களே. சார் அன்புமணி சார், இப்போவும் நாங்கள் உங்களை மதிக்கிறோம். ஒரே ஒரு காரணம் தான், வேற எந்த பெரிய காரணங்கள்லாம் கிடையாது. உங்க முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்கல்ல சார் அந்த ஆயிரக்கணக்கான சொக்கா போட்டவங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க, புராணத்தை நம்பி பரப்பனா நாங்கள் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். நாங்கள் அப்படின்னா ராமதாஸுடைய நேரடி வாரிசுகள் மட்டும். இது காடவட்டி குரு வாரிசுக்கும் பொருந்தாது, ஜி.கே. மணி வாரிசுக்கும் பொருந்தாது. புராணத்தை நம்பி பரப்புறதுனால ராமதாஸுடைய நேரடி வாரிசுகள் மட்டுமே பலம் பெற்றுக்கிட்டு இருக்கு. அந்த அரியணைக்கு கூட போட்டி வந்ததால தான் இப்போ இங்க சல்லியா நொறுங்கி கிடக்குறோம். இந்த சத்திரிய குலத்துக்கு அடுத்த சக்கரவர்த்தி மகனா பேரனாங்கிற போட்டி வந்ததுனால தான் அவ்வளோதான். இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்க அந்த மக்களுக்கு சொல்லி கொடுங்க, நான் சொன்னதை நம்பாத, நியானால வந்த அந்த தினகரங்கிற பையனை நம்பு. ஏன்னா அவரு தான் இப்போ அனைவரும் சமம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம பரம்பரையில வந்த பட்டத்து இளவரசன் இப்போ சாதாரண குடிமகனா மாறி இருக்காரு. இன்னைக்கு அவரை அத்தனை பேரும் கொண்டாடுறாங்க. இந்த புன்னகை இருக்குல்ல, அன்னைக்கு அந்த தம்பியை எப்படியெல்லாம் பேசுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு பாருங்க, அன்புமணி வேண்டாம் தினகரன் மாதிரியான ஆட்கள் வேணும்னு சொல்லுது. மாபெரும் சத்திரிய குல தலைவனையே வேண்டான்னு சொல்லிட்டு தினகரன் தான் வேணும்னு சொல்லுது. அது எப்படி? டாக்டர் அன்புமணி தினகரன் கிட்ட போய் படி. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. திரும்பி அப்படியே அந்த மேப் ஒரு நிமிஷம் பாருங்க. நீங்க முதல் சத்திரியர் வரப்ப இந்த மேப் இருந்துச்சு அன்புமணி. அப்ப இப்படி ஒரு மேப்பே இல்லாத ஒரு மேப்புக்கு சத்திரிய குலனா இருந்தேன்னு சொல்றதுல என்ன நியாயம்? சரிங்க, டாக்டருக்கு இதுக்கு மேல சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமெல்லாம் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம அப்பா மணிவண்ணன் சொன்னா செல்ற பையன் சீமான் பேசுற மாதிரி ஆயிடும். எங்க தோழர் மணிவண்ணன் அமைதிப்படை படத்துல அட்டகாசமா ஒரு வசனத்தை எழுதியிருப்பாரு, ஆண்ட பரம்பரைக்கும் பொருந்தும். எங்க இனமரசு சத்யராஜ் அதை டெலிவரி பண்ண விதம் இருக்குல்ல, அப்படி சொல்லியிருப்பாரு. ஊருக்கெல்லாம் பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்களே, என்னைக்காச்சும் உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்கீங்களான்னு கேட்பாரு. நான் 24 குல சத்திரிய மகாராஜா டாக்டர் ராமதாஸின் செல்ல புதல்வன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். நான் ஒரு சத்திரியன். அப்படியா? பிளட் டெஸ்ட் எடுத்து என்ன குரூப்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு. இவன் சத்திரிய சர்டிபிகேட்டே போலி, இவன் மற்றவனுக்கெல்லாம் சர்டிபிகேட் வாங்கி தரானா அப்படின்னு டொப்புன்னு சுட்டுட்டு புன்னகையோட கிளம்பி போயிடுவாரு. ஆனா நீங்க புன்னகையோட இருங்க, ஏன்னா புன்னகை உங்க கூடயே தான் இருக்கும். இப்படி நாம எல்லாரும் புன்னகையோட இருப்போம். நன்றி, வணக்கம்.